வணக்கம் நேர்களே, அடையாளங்களின் ஆய்வு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்களை சிலவற்றை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறாரு. நம்மை சுற்றிலும் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கும் பெரிய அடையாளங்கள் சிலவற்றை நாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் சில அழிவுகரமான நிகழ்வுகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். 2020 ஜனவரியில ஆஸ்திரேலியா முழுவதும் காட்டுத்தீ தொடர்ந்து பரவிட்டு வர்றதை நம்ம எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் வரோம். இது பார்த்தீங்கன்னா 70% புகைமூட்டமா இருந்துச்சு அந்த நாடு முழுசுமே. நாடு முழுசுன்னு சொல்ல முடியாது, நியூ சவுத் வேல்ஸ் பகுதி மற்றும் விக்டோரியா ஆகிய பகுதிகள் இதில் மிகவும் பாதிக்கப்பட்டுச்சு. இதில் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தாங்க. நம்ம வாழ்கிற வீடுகள்லாம் கூட இப்படி அழிஞ்சு போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. மழை பின்னர் சிறிது கால அவகாசத்தை அளித்துள்ளது. ஆனால் இன்னும் 50க்கும் மேற்பட்ட தீ விபத்துகள் நிகழ்ந்துள்ளது. அது போதாதுன்னு திடீர் வெள்ளம், மாபெரும் ஆலங்கட்டி மழை மற்றும் தூசி புயல்கள்னு ஆஸ்திரேலியாவை மிகவும் தாக்கிருச்சு. நில அதிர்வு மற்றும் எரிமலை செயல்பாடு இந்த மாதத்தில் ஒரு சுவாரஸ்யமான உச்சத்தை எட்டியிருக்கு. கிழக்கு துருக்கியில் பார்த்தீங்கன்னா 6.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. குறைஞ்சது இதில் 31 பேர் இறந்திருக்கிறாங்க. 1600க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. பியாட்டோரிக்கோவில் 5.8 மற்றும் 6.4 ரிக்டர் அளவிலான 2 சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் ஏற்பட்டது. அது ஒரு நபரை கொன்றது. அழிக்கப்பட்ட கட்டிடங்கள், பாதைகளை மறித்து தீவு முழுவதும் மின்வெட்டை ஏற்படுத்தியது. 2020 துவங்கிய முதல் நாளில் இருந்தே கடுமையான வெள்ளத்தால் ஜகார்த்தா பாதிக்கப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டம் தொடங்கி இந்தோனேஷிய தலைநகரில் பலத்த மழை பெய்தது. ஜனவரி 4க்குள் குறைந்தது 53 பேர் இறந்ததாகவும் 1,70,000 பேர் இடம்பெயர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே 2013 ஜகார்த்தாவில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளமாகும். ஜனவரி 10, 2020 அன்று ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்களை தங்கள் வீடுகளை காலி செய்யும்படி கேட்டுக்கொண்டனர். மற்றும் உயர்ந்து வரும் வெப்பநிலை மற்றும் ஒழுங்கற்ற காற்று கிழக்கு கடற்கரை முழுவதும் ஆபத்தான காட்டுத்தீயை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டதால இராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருந்தனர். விக்டோரியா மாநிலத்தில் மட்டும் 2,40,000 பேருக்கு அவசர எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டன. தென் கொரியாவின் அளவிலான 25.5 மில்லியனுக்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் அசுரத்தனமான தீ பரவியதால் 27 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் மீண்டும் வெளியேற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டனர். ஜனவரி 2, 2020 அன்று இந்தியாவின் நாகாலாந்தில் 40 ஆண்டுகளில் முதல் பனிப்பொழிவு ஏற்பட்டது. ஜனவரி 2, 2020 அன்று அமெரிக்காவின் வடக்கு டகாட்டோவில் இருந்து விரைந்து செல்லும் மிசோரி ஆற்றின் குறுக்கே ஐஸ் உருவாகுகிறது. அதே நேரத்தில் கடுமையான பனிப்பொழிவு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிரேக்கத்தில் நெடுஞ்சாலையை மூடுகிறது. மேலும் மால்டா மீது ஒரு பயங்கரமான மின்னல் தாக்கியது. ஜனவரி 4, 2020 அன்று இஸ்ரேலிய நகரமான டெல் அவிவ் பதிவு செய்யப்பட்ட மழையின் பின்னர் கடுமையாக வெள்ளத்தில் மூழ்கியது. 2 மணி நேர காலப்பகுதியில் டெல் அவிவில் 71 மில்லிமீட்டர் மழை பெய்தது. வெள்ளத்தில் மூழ்கிய லிஃப்ட் ஒன்றில் சிக்கி ஒருவர் பார்க்கிங் கேரேஜில் இருந்து கிடந்தார். ஜனவரி 4, 2020 அன்று ஐஸ்லாந்தின் மேற்கு பகுதியில் கடுமையான பனிப்புயல் தாக்குகிறது. ஜனவரி 5, 2020 அன்று அர்ஜென்டினாவின் கோடோபாவில் உள்ள பல நகரங்கள் திடீரென ஏற்பட்ட வன்முறையான தூசி புயலால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் இருந்து கூரைகளை கிழித்தெறியப்பட்டன. மரங்கள் முறிந்து விழுந்தன மற்றும் சூரிய ஒளியும் மறைக்கப்பட்டு இருளானது.
ஜனவரி 3, 2020 அன்று போர்ச்சுகீஸ் மேனோவார் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெல்லி மீனை போன்ற ஒரு கடல் விலங்கு ட்ரினிடாட் கிழக்கு மற்றும் வடக்கு கடற்கரைகளில் உள்ள கடற்கரைகளில் இதற்கு முன் இல்லாத வகையில் கரை ஒதுங்கியது. கடல்சார் விவகார நிறுவனத்தால் ஆபத்தான கடல் உயிரினமாக வகைப்படுத்தப்பட்ட இந்த உயிரினங்கள் சைபோனோபோர் என அழைக்கப்படுகின்றன. ஜனவரி 7, 2020 அன்று 5.8 மற்றும் 6.4 ரிக்டர் அளவிலான பூகம்பங்கள் புவேர்ட்டோ ரிக்கோவை தாக்கியது. இது பரவலான அழிவை ஏற்படுத்தி வீடுகளை சேதப்படுத்தியது மற்றும் கட்டிடங்களை கவிழ்த்துவிட்டது. இந்த பிராந்தியத்தில் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஏற்பட்ட மிக மோசமான பூகம்பங்கள் இதுவாகும். ஜனவரி 7, 2020 அன்று பரவலான மழை மற்றும் பனியை தொடர்ந்து 493 சாலைகள் மூடப்பட்டதால் இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஜனவரி 6, 2020 அன்று புயல் காற்று மற்றும் பனி கிரீஸ் நாட்டின் மவுண்ட் பர்னாசஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை தாக்கி 16 அங்குல பனியை கொட்டியது. கனடா நாட்டின் நியூ ஃபவுண்ட்லாண்டில் பெய்த 50 சென்டிமீட்டர் பனி புயல் காரணமாக பல பகுதிகள் பாதிக்கப்பட்டன. ஜனவரி 7, 2020 அன்று புயல்கள், பலத்த காற்று மற்றும் பலத்த மழை ஆகியவை துருக்கியை தாக்கியுள்ளன. இஸ்தான்புல் முதல் மெர்சின் வரை எல்லா இடங்களிலும் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளன. அங்கு வெள்ளத்தில் 2 பேர் கொல்லப்பட்டனர். நம்ம சுற்றி பல அழிவுகரமான விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு சிறு இடைவெளிக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுற்றி அறிவுகரமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறாரு. அதை பற்றி நம்ம இடைவெளிக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். ஜனவரி 7, 2020 அன்னைக்கு ரஷ்யாவின் ஓசனோஸ்கியில் ஒரு பனி புயலுக்கு பிறகு மிகவும் ஆழமான பனி விழுந்தது. ஜனவரி 24, 2020 அன்று ஸ்பெயினின் மலக்காவை ஆலங்கட்டி மழை மற்றும் திடீர் வெள்ளம் தாக்கியது. ஜனவரி 22, 2020 அன்று புயல் குளோரியாவால் கரைக்கு கொண்டு வரப்பட்ட கடல் நுரை அலை ஸ்பெயினின் கட்டலோனியா பிராந்தியத்தில் உள்ள டோசா டிமார் நகரத்தின் வழியாக பரவியது. ஜனவரி 24, 2020 அன்று மொசாம்பிக்கில் பரவலான வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 28 பேர் இறந்தனர் மற்றும் 58,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜனவரி 25, 2020 அன்று சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியில் கடுமையான காற்று வீசியது. ஜனவரி
27, 2020 அன்று கஜகஸ்தான் தலைநகரில் அதிகாரிகள் குளிர்கால புயல் நகரத்தை பலத்த காற்று மற்றும் கடுமையான பனிப்பொழிவுடன் வீழ்த்திய பின்னர் அவசரகால நிலையை அறிவித்துள்ளனர். ஜனவரி 26, 2020 அன்று ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலை மவுண்ட் எட்னா எரிமலை செயல்பாட்டின் அதிகரிப்புக்கு பல வெடிப்புகள் அடையாளம் காட்டிய பின்னர் மீண்டும் எரிமலை குழாயை கக்கியது. ஜனவரி 27, 2020 அன்று அமெரிக்காவின் அலாஸ்காவில் நெடுஞ்சாலைகளில் பலத்த காற்று மற்றும் புயல் 24 மணி நேரத்துக்குள் 18 அங்குலங்கள் பலத்த பனியை கொட்டியது. ஜனவரி 28, 2020 அன்று ஜமைக்காவின் கடற்கரையில் 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜனவரி 27, 2020 அன்று சுமார் 8000 புலம்பெயர்ந்த பறவைகள் வடக்கு ஈரானில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தன. ஜனவரி 29, 2020 அன்று இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ராவில் 24 மணி நேரத்தில் 1 அடி மழை பெய்ததை தொடர்ந்து 6 பேர் இறந்தனர். 3 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் சுமார் 700 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 22 பேர் காயமடைந்துள்ளனர். ஜனவரி 28, 2020 அன்று அமெரிக்காவின் புளோரிடாவின் டல்லாஹஸியில் ஒரு புதைக்குழி 2 வீடுகளை விழுங்குவதாக அச்சுறுத்தியது. ஜனவரி 29, 2020 அன்று இமாச்சல பிரதேசத்தில் ஒரு புதிய பனிப்பொழிவு 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 300 சாலைகளில் போக்குவரத்தை முடக்கியது. ஜனவரி 28, 2020 அன்று ருவாண்டா முழுவதும் பல பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் பண்ணைகள் அழிக்கப்பட்டு 5 வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டனர். ஜனவரி 29, 2020 அன்று அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள டெல்ரே கடற்கரையில் ஒரு நீர் சுழற்சி படமாக்கப்பட்டது. ஜனவரி
ஜனவரி 28, 2020 அன்று ஐரோப்பாவில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் 72 மணி நேரத்தில் 43 அங்குல பனி வரை விழும். ஜனவரி 31, 2020 அன்று அமெரிக்காவின் மிச்சிகனில் கடுமையான பனிப்பொழிவு 19 அடி பனியை கொட்டியது. ஜனவரி 31, 2020 அன்று வெட்டுக்கிளி விகிதங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் தென்மேற்கு ஆசியாவின் பரந்த பகுதிகளில் பயிர்களை அச்சுறுத்தியது. இது சர்வதேச உயர் அதிகாரிகளிடமிருந்து எச்சரிக்கையை தூண்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுவதற்கு முன்னாடி ஒலிவ மலையில அமர்ந்திருந்தார். அவருடைய சீஷர்கள் தனியா அவரிடத்தில் வந்து, இவைகளெல்லாம் எப்போ சம்பவிக்கும், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்பு நடக்க இருக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா பட்டியலிட்டு சொன்னார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்களா, வேதாகமத்துல அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நம்ம வாழ்நாள்ல அப்படியே நடக்குது. இது நம்ம கடைசி நாட்களை வாழ்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரமா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த முறையும் அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. உங்க கருத்துக்கள், கடைசி கால செய்திகள் மற்றும் யூடியூப் இணைப்புகளை எங்கள் மின்னஞ்சல் முகவரி sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. இதனால நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை அவங்களும் அறிஞ்சுக்குவாங்க. அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியில எதன்னு நீங்க தவற விட்டுருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. அதை மீண்டும் மீண்டும் எங்கள் அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்துல பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே இருந்துடாம அதை லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க. நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போறாரு. அதனாலதான் நம்மளை சுற்றி இத்தனை அடையாளங்கள் நடக்கிறது. மாரநாதா.